வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு இயல் 3லிருந்து விரிவான கட்டுரையாக இருக்கக்கூடிய கோபல்லபுரத்து மக்கள் அந்த கதையினுடைய கதை சுருக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த கதையை நமக்கு கொடுத்தது கி. ராஜநாராயணன், கரிசல் மண்ணின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். விருந்தோம்பல் நம்ம தமிழர் பண்பாடில் எப்படி ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருந்தது அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு உணர்த்துது. அன்னைக்கு அந்த கதை நடக்கிற அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கரிசல் பூமி. அங்கே சுப்பையா அப்படிங்கிறவருடைய நிலத்தில் பல உழைப்பாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருகல் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், அதாவது களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ வெயில் ஏற ஏற அவர்களுக்கும் களைப்பு, தாகம் இதெல்லாம் இருக்கு. அந்த சமயத்தில் அன்னமையா அப்படிங்கிறவர் தூரத்தில் ஒருவர் வருவதை பார்க்கிறார். தூரத்தில் வரக்கூடியவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா தாடியும் அழுக்கான உடையும் அணிந்து ஒரு சாமியாரை போல காட்சி தருகிறார். அப்போ இவர் பக்கத்தில் பார்க்கும்போது அது சாமியார் இல்லை, ஒரு வாலிபன் அப்படிங்கிறது இவருக்கு தெரியுது. அந்த வாலிபன் ஐயா குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று அந்த அன்னமையா கிட்ட கேட்குறாரு. அவர் கேட்ட உடனேவே அவருடைய தேவை என்ன அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருது. அன்னமையாக்கு அவரிடம் கேட்பதற்கு 1000 கேள்விகள் இருந்தாலும் அந்த சமயத்தில் அவர் தாகத்தையும் பசியையும் போக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் மனதில் இருக்குது. அதனால் அவரை முதல்ல ஒரு வேப்ப மரத்தடியில் கூட்டிகிட்டு உட்கார வைக்கிறாரு. அங்கு புதைக்க வைக்கப்பட்டிருந்த கஞ்சி களையத்தை எடுத்து அதிலிருந்த குளிர்ந்த நீராகாரத்தை, அதாவது சோற்றிற்கு மேலே இருக்கும் இல்லையா, அந்த மேல் கஞ்சியை ஒரு சிரட்டையில் ஊற்றி கொடுக்குறாரு. அந்த பசியில் அவனுக்கு அந்த எளிய நீராகாரம் அந்த வாலிபனுக்கு தேவாமிரதமாக இருக்கு. அந்த சிரட்டை கஞ்சி அவர் குடித்ததுமே அவர் முகத்தில் ஒரு பெரிய நிம்மதி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வயிறு நிறைந்ததும் அந்த வேப்ப மரத்து காத்துல அவர் அப்படியே உறங்கி போயிடுறாரு. அவருடைய தூக்கத்தையும் களைப்பையும் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னமையா அங்கே காத்து இருக்கிறார். அதற்கு பிறகு சிறிது நேரம் கழித்து அவரை கூட்டிக் கொண்டு மற்றவர் இருக்கும் இடத்திற்கு போகிறாங்க. அது மதிய உணவு வேலை அப்படிங்கிறதுனால எல்லோருமே சாப்பிடுவதற்காக அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவங்க கொண்டு வந்திருந்த கம்மஞ்சோறு மற்ற என்னெல்லாம் வைத்திருக்கிறாங்களோ அதை இந்த வாலிபனுக்கு கொடுத்து பகிர்ந்து எல்லோரும் சேர்ந்து உண்கிறார்கள். அதாவது விருந்தோம்பல் என்பது ஒரு பெரிய இடங்களுக்கு அழைத்து சென்று பெரிய பெரிய ஒரு ஹோட்டல்ஸ், ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் கிடையாது. அது பேர் விருந்தோம்பல் கிடையாது. தன்னிடம் இருக்கும் எளிய கஞ்சியை கூட பசியோடு இருப்பவருக்கு பகிர்ந்து கொடுப்பது தான் உண்மையான அறம். அதை தான் இங்கே நமக்கு சொல்கிறாங்க. இந்த கதை மூலமாக கரிசல் மண்ணின் அன்பையும் மனிதாபிமானத்தையும் நம் கண் முன்னே நிறுத்தியிருக்கிறார் கீரா அவர்கள். அதை தான் நம்ம இங்கே நினச்சிக்கணும். நமக்கு விருந்தோம்பல் நம்ம மக்களோட எப்படி வாழ்வோட பண்பாடோடு பின்னிருந்தது அப்படிங்கிறத இந்த கதையின் மூலம் நாம் உணர வேண்டும்.